அவருக்கு அன்பான ஃபேன்ஸ் எப்பவுமே அப்படியே தான் இருக்காங்க. அவர் வந்து இந்த வெற்றியை பார்த்து பயங்கரமா அப்படியே செலிப்ரேட் பண்ற மாரி அப்படிலாம் இல்ல. அவர் வந்து அதே மாரி தான் இருக்காரு. அவருக்கு என்னன்னா, என் அன்பான ஃபேன்ஸ்க்கு அவங்க எதிர்பார்த்த அந்த ஒரு தியேட்டர்கள் வெற்றியும் நம்ம குடுத்துட்டோம். அவருடைய படங்கள் வணிக ரீதியில பல படங்கள் வெற்றி தான். ஸ்க்ரீன்ல வந்து நம்ம வந்து எல்லாரும் வந்து விஜய் சார் ஒன் லாஸ்ட் டைம் பார்க்கணும்னு ஆசைப்படுவோம். அந்த ஓப்பனிங் வந்து யாராலையும் தடுக்க முடியாது. அந்த ஓப்பனிங் பிரம்மாண்டமா இருக்கும். ஏன்னா விஜய் சாரோட ஃபேன்ஸ் எல்லாம் விடவே மாட்டாங்க. அந்த படத்த கொண்டு போயிட்டு பெரிய லெவல்ல வசூல் சாதனை பண்ண தான் செய்வாங்க. அவர் அரசியல்வாதியாகி சிஎம் ஆயிட்டாரு. இப்போ இனிமே அவரை ஸ்டாப் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை. அவர் இனிமே ஸ்டாப் பண்ண முடியாது. அவர் வந்து ஒரு என்ன சொல்றது, நதி போல ஓடிட்டே இருப்பார். அவர் வந்து ஒரு சிஎம்மா அடுத்தடுத்த கட்டம் நிறைய பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. சவுத் இந்தியா ஃபுல்லா அவருடைய தாவைக்காவை கொண்டு போய் ரீச் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. அவர் வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமையா அரசியல வந்துட்டு இருக்காரு. எந்த கவர்மெண்ட்டும் எதுவும் பண்ண முடியாது. டைட்டில் கார்டு என்னவா வராது. அவர் தளபதி விஜய் தான் சொல்லியிருக்காரு. அவர் வானான்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி அது வந்து அரசாங்கம் வேற, சினிமா வேற. அவர் எப்பவுமே மிக்ஸ் பண்ணிக்கதே கிடையாது. சினிமா வந்து இப்ப பாத்தீங்கன்னா அவர் அரசியல் போன பிறகு ஒரு ட்வீட் கூட போட்டது இல்ல. சென்சர் போர்டு வந்து எந்த ஒரு கிளாரிட்டியும் கொடுக்கல. இப்போ சர்டிஃபிகேட் எப்போ கொடுக்குறேன்னு அவங்களும் அங்க பாம்பேல உட்காந்துக்கிட்டு ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. எனி டைம் கிடைச்சிருன்ற ஒரு எதிர்பார்ப்புல தான் உட்காந்துருக்காங்க. எனி டைம் கிடைச்சிரும். இப்போ இந்த வாரம் கிடைச்சிடலாம். இப்போ நம்ம போய் சேரும்போது கூட கொடுத்துட்டாங்கன்னா அவங்க 18 வந்துருவாங்க. இன்னைக்கு என் கூட ப்ரொடியூசர் தனஞ்சயன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட எஸ்பெஷலி நிறைய அப்டேட்ஸ் பத்தி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார், வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ ஃபைனலி ஆஃப்டர் 6 months தமிழ் காலிவுட் இண்டஸ்ட்ரி ஒரு 200 crore அடிச்சிருக்கு. இதை நினைச்சு உங்களுக்கு ஹாப்பியா இருக்கா, இல்ல ஒரு 200 crore அடிக்கிறதுக்கு இவ்வளவு நாள் ஆச்சுன்ட்டு ஒரு மாதிரி வருத்தமா இருக்கா? அப்படியெல்லாம் இல்லை. அதாவது எப்போ வெற்றி வந்தாலும் நம்ம கொண்டாடணும். வெற்றி வரணும் தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு 200 அந்த படம் கிட்டத்தட்ட இப்போ அவங்க டிக்ளேர் பண்ண போறது ஒரு 250 கோடி இருக்கலாம். ஏன்னா அந்த அளவு பிரமாதமா அந்த படம் பண்ணிட்டு இருக்கு. இந்த வீக்கெண்டெல்லாம் வந்து பிளாக் பஸ்டர் பிளாஸ்டா பண்ணிட்டு இருக்கு. அந்த போற வேகத்துல இந்த படம் 300 கோடியை தாண்டும். தமிழ் சினிமா ஒரு 300 கோடியை பண்ணி 2 வருஷம் ஆகுது. ஓகேங்களா? நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது 300 கோடி பண்ண முடியாதா தமிழ் சினிமா அப்படின்னு பார்த்துருக்கும் போது நிறைய கேப் வந்துருச்சு. படங்கள்லாம் நடுநடுவில் வெற்றிகள் வந்தது. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா 60 crore 80 crore 90 crore வேர்ல்டு வைட். பட் ஒரு 200 300 கோடி தான் நம்ம எதிர்பார்த்தது. அந்த மாதிரி ஒரு வெற்றி வரும்போது கண்டிப்பா தமிழ் சினிமாவே கொண்டாடுது. அதுதான் சொல்லுது, இவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. மக்கள் இவ்வளவு பேர் வந்து படம் பார்க்க ரெடியா இருக்காங்க. திரையரங்கு வந்து படம் பார்க்க ரெடியா இருக்காங்க. இப்போ நீங்க கொடுக்க வேண்டியதெல்லாம் அந்த தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க கொடுக்குற படம் ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான படமா இருந்தனா அவங்க தியேட்டர்ல வந்து ஃபேமிலியா வந்து பார்த்து செலிப்ரேட் பண்ண ரெடி. பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல கொடுக்க ரெடி. எந்த அளவுன்னா தமிழ்நாட்டில் மட்டுமே அந்த படம் வந்து 125 130 கோடின்றாங்க. அது எக்ஸாக்ட் நம்பர் அவங்க டிக்ளேர் பண்ணல. பட் 120 130 கோடின்றாங்க. ஓவராலா 250 கோடி இப்போ வரையும் கிராஸ் ஆயிருக்குன்றாங்க. வேர்ல்டு வைட் அது வந்து போற வேகத்துல 150 கோடியை தமிழ்நாட்டிலே பண்ணோம். 300 கோடி வேர்ல்டு வைட் பண்ணோம்னா எவ்வளவு பெரிய ஒரு வெற்றி பாருங்க. இதையும் தாண்டி பண்ணுமா அப்படின்றது 28க்கு கூட பேசலாம். பட் இப்போதைக்கு 300 கோடின்றது கேரண்டியா தெரியுதுன்னா அப்ப தமிழ் சினிமாவுடைய பொட்டன்ஷியல் என்ன? ஒரு கேலப்பிங்கான படம், ஒரு எல்லா ஃபேமிலியும் இன்வால்வ் ஆகிற ஒரு படம் வரும்போது வெற்றிகள் பெரிய லெவல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல்லாம் இருக்குன்னு தான் சொல்லுது. நிச்சயமா. ஸோ அந்த தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அது இருந்தா மட்டும் தான் ஆடியன்ஸ் எல்லாருமே தியேட்டருக்காங்க, இல்லாட்டி நாங்கள் ஓடிடிலே பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. அண்ட் சூர்யா சாருக்கு இது ஒரு கண்டிப்பா இது இட்ஸ் லைக் பர்சனல் வின் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சூர்யா சார் ஃபேன்ஸா இருந்தாலும் சரி, நான் சூர்யா ஃபேன்ஸா இருந்தாலும் சரி. ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சூர்யா சாருக்கு இது இவ்வளவு வருஷம் கழிச்சு இப்படி ஒரு வெற்றி கிடைக்கும். அவருக்கு அன்பான ஃபேன்ஸ் எப்பவுமே அப்படியே தான் இருக்காங்க. அவர் வந்து இந்த வெற்றியை பார்த்து பயங்கரமா அப்படியே செலிப்ரேட் பண்ற மாதிரி அப்படிலாம் இல்லை. அவர் வந்து அதே மாதிரி தான் இருக்காரு. அவருக்கு என்னன்னா, என் அன்பான ஃபேன்ஸ்க்கு அவங்க எதிர்பார்த்த அந்த ஒரு தியேட்டர்கள் வெற்றியும் நம்ம கொடுத்துட்டோம். அவருடைய படங்கள் வணிக ரீதியில பல படங்கள் வெற்றி தான். நீங்க சூரரை போற்று, ஜெய் பீம், இப்போ வந்த சமீபத்தில் வந்த படம் ரெட்ரோலாம் எடுத்தீங்கன்னா வணிக ரீதியில மிகப்பெரிய ப்ராஃபிட். அந்த ப்ராஃபிட்ல தான் அவர் வந்து அகரம் ஃபவுண்டேஷனுக்கு நிறைய டொனேட் எல்லாம் பண்றாரு. வெற்றி இல்லாம எல்லாம் பண்ணல. மிகப்பெரிய வணிக ரீதியில வெற்றி எல்லாம் வந்திருக்கு. எல்லாருமே இங்க ஒரு பெஞ்ச் மார்க் ஒன்று வச்சுப்பாங்க. பாக்ஸ் ஆஃபீஸ்ல பண்ணிச்சா இல்லையா, வணிக ரீதியில பண்ணிட்டீங்க. அதாவது சேட்டலைட், டிஜிட்டல், ஓவர்சீஸ் இதெல்லாம் பண்ணி நீங்க பண்ணிட்டீங்க. பட் தியேட்டருக்குலாம் எங்களுக்கு பெரிய கலெக்ஷன் வரல, 200 கோடி 300 கோடி பண்ணலன்னு ஒரு சின்ன ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும்ல, அந்த கம்ப்ளைண்டும் அவர் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. அப்படிதான் சொல்லணுமே தவிர அவர் நல்ல நல்ல படங்களை கொடுத்துட்டு வந்தாரு. நடுவில் தேசிய விருது வாங்கினாரு. அப்படி அவருடைய வெற்றிகள் தொடர்ந்து இருந்துட்டே தான் இருக்கு. அவரோட வெற்றிகள் மேல மேல தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு எப்படின்னா த ஒன் அப்படின்றாங்க பாருங்க. அந்த ஒன்னு ஒரு பொசிஷன்ல வந்து நிக்கிறாரு. த ஒன் அப்படின்னா இன்னைக்கு தமிழ் சினிமால எல்லாரும் பார்த்து வைக்கிற மாதிரியே ஒன்னா இருக்காரு. அவ்வளவு பெரிய பெர்ஃபார்மர், அவ்வளவு பெரிய மாஸ் ஆக்டர், எல்லாமே சேர்ந்து ஒரு நடிகரா இன்னைக்கு வந்து சூர்யா சார் வந்திருக்காரு. அதுக்கு இந்த படத்துடைய பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் ஒரு பெஞ்ச் மார்க்கா, ஒரு அடிஷனல் சப்போர்ட்டா இருக்கு. அவரோட அன்பான ஃபேன்ஸ் அப்படியே தான் இருக்காங்க. எத்தனை வருஷமானாலும் அந்த அன்பான ஃபேன்ஸ் அப்படிதான் இருப்பாங்க. அவங்க வந்து கொண்டாடிட்டே இருப்பாங்க சூர்யா சார். அதனால இந்த படம் நடுவில் இந்த படம் ஓடல, அந்த படம் ஓடலன்றதுலாம் முக்கியம் கிடையாது. வணிக ரீதியில வெற்றி அடைஞ்சிட்டே இருக்கா. இன்னைக்கு அவர் வச்சு 4 படம் லைனப்ல இருக்கு. சித்தாரா என்டர்டைன்மெண்ட் விஸ்வநாதன் சன்ஸ் அடுத்து வருது. அடுத்து ஒரு படம் வந்து ஜீது மாதவன் இதுல வந்துட்டு இருக்கு டைரக்ஷன்ல. அடுத்து ஒரு படம் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. 4 படம் கிட்டத்தட்ட வந்துட்டே இருக்கு.
அவ்வளோ பேர் வந்து அவருடைய படங்களை எதிர்பார்த்து காத்திருக்காங்க. நிறைய ப்ரொடியூசர் கியூல இருக்காங்க. அதனால அவர் வந்து த மோஸ்ட் இன் டிமாண்ட் ஆக்டர் பல வருஷமா. அதனால அது பிரச்சனை இல்ல. பிரச்சனை வந்து பாக்ஸ் ஆஃபீஸ்ன்ற ஒரு ஒரு சின்ன விஷயம் மட்டும்தான். அதையும் அவர் பிரேக் பண்ணிட்டு காமிச்சிட்டாரு. இப்போ விஸ்வநாதன் சென்ஸ் அது மாதிரி ஒரு ஓப்பனிங் பயங்கரமா இருக்கும். ஏன்னா வெங்கி எட்லூரி மேல ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ அவருடைய லாஸ்ட் படம் லக்கி பாஸ்கர்லாம் பெரிய வெற்றி. அப்போ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் அந்த படம் சஸ்டெயின் பண்ணும்போது த ஒன் வில் ரிமைன் ஒன், த ஒன் அப்படியே இருப்பாரு. ஆக்சுவலி லிட்டரலி சூர்யா சன்ஸ் ஃபேன்ஸ்ல ஆர்சிபி ஃபேன்ஸ் மாதிரி காத்துட்டு இருந்தாங்க இந்த ஒரு மொமெண்ட்டுக்காக. அண்ட் அது கரெக்டாக நிறைவேறிடுச்சு. ஸோ இப்போ அடுத்தபடியாக முதல்வர் விஜய் அவர்கள் அவருடைய ஒரு தலைமையில இப்போ இது எல்லாமே இந்த படங்கள் எல்லாமே இப்போ ஸ்மூத்தாக நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்துட்டு தியேட்டர் அசோசியேஷன் எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரி எங்களுக்கு டிக்கெட் ப்ரைஸை ஏற்றி கொடுங்க அப்படின்ட்டு ஒரு கோரிக்கை வச்சதா ஒரு தகவல் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி டிக்கெட் ப்ரைஸை ஏத்துனாங்கன்னா இப்போ ஆல்ரெடி வர ஆடியன்ஸும் கொஞ்சம் கம்மி ஆக மாட்டாங்கன்னா இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கு வந்து திருப்பூர் சுப்ரமணியன் சார் என்ன சொன்னாருன்னா டிக்கெட் பிரைஸை ஏத்தி கொடுக்கணும்னு சொல்ல. அவர் என்ன சொன்னாரு, 200 ரூபாய் சீலிங் வச்சிங்க. ஓகே. மேக்ஸிமம் 200 ரூபாய், 250 சொல்ல. திருப்பூர் சுப்ரமணியன் சார் என்ன சொல்லியிருந்தாருன்னா அவருடைய மெமரண்டம்ல இருக்கு, என்கிட்ட காப்பி இருக்கு, 200 ரூபாய். இப்போ எவ்வளவு சார்ஜ் போகுது? 190 ரூபாய். எவ்வளவு இன்க்ரீஸ் அப்ப நம்ம கேட்கறது? 10 ரூபாய் தான். அவர் என்ன சொன்னாரு, 200 ரூபாய் சீலிங் வச்சுக்கலாம். அந்த 200 ரூபாய்க்குள்ள நாங்க வந்து படங்களை பொறுத்து நாங்க பிரைஸ் மாத்திக்கிறோம். சில படங்கள் 120 ரூபாய் பண்றோம், சில படங்கள் 150 ரூபாய் பண்றோம், சில படங்களுக்கு 200 ரூபாய் பண்ணிக்கிறோம். பெரிய படங்களுக்கு அந்த வீக்கெண்ட்ல நாங்க 200 ரூபாய் பண்ணிக்கிறோம். அந்த பிளெக்சிபிலிட்டியை கொடுங்க தான் கேட்டிருக்காங்களே தவிர டிக்கெட் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி எல்லாம் கேட்கல. இப்போ 190 ரூபாய் தான் இப்போ வந்து கருப்பு படம் டிக்கெட் போயிருக்கு நேற்று வரையும். இன்னைக்கு அந்த நிறுவனம் சேர்ந்துட்டு 130 ரூபாய் குறைச்சிருக்காங்க. அதாவது போறோம் 2 வாரம் வீக்கெண்ட் நம்ம நிறைய பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து விலையை கொஞ்சம் குறைச்சோம்னா இன்னும் ஆடியன்ஸ் உள்ள வருவாங்கன்னு அவங்க 130 ரூபாய் பண்ணியிருக்காங்க. 120 130 சொல்லிட்டு இந்த பிளெக்சிபிலிட்டி தான் திருப்பூர் சுப்ரமணியன் சார் சொல்லியிருக்காரு அவங்களுடைய மெமரண்டம்ல. டிக்கெட் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும், அதாவது நீங்க வந்து இன்னும் பெருசா இன்க்ரீஸ் பண்ணிடுங்க அப்படி சொல்லல. அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு. ஆடியன்ஸ் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி எந்த விஷயத்தை நம்ம பண்ணக்கூடாது. ஆடியன்ஸ் இன்னைக்கு இவ்வளவு பேர் திரையரங்கு வந்து படம் பாக்குறாங்கன்னா அவங்களுக்கு டிக்கெட் பிரைஸ்ன்ற ஒரு பாதரேஷன் இல்லை. அவங்க வந்து தைரியமா வராங்க. இதே வந்து கர்நாடகா போங்க, ஆந்திரா போங்க, இல்ல இதுக்கு போங்க, எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் நீங்க வந்து நார்த் இந்தியா போனீங்கன்னா 450 ரூபாய் டிக்கெட் பிரைஸ், 550 ரூபாய், 600 ரூபாய், 1000 ரூபாய்லாம் டிக்கெட் பிரைஸ் இருக்கு. ஆனா நம்ம ஊர்ல மட்டும் கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா இங்க மட்டும்தான் நம்ம வந்து 190 ரூபாய் சீலிங்ல இருக்கும். அவர் வந்து அதை 200 ரூபாய் மாத்திங்க, ரவுண்டா இருக்கும் அவ்வளவுதான் சொன்னாரே தவிர 250 ரூபாய் அப்படிலாம் சொல்லல. அதனால அந்த ஒரே பண்ணுவாங்கன்னா டிக்கெட் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்றது அவங்க நோக்கம் இல்லை. திரையரங்கு உரிமையாளர்களை பொறுத்தவரையும் ஒரே நோக்கம் தான், எங்களுக்கு ஃபிளெக்ஸியா நாங்க அதுக்குள்ள பண்ணிக்கிறோம். ஓகே. சோ அதுல அப்ப ஏத்தியும் குறைச்சுக்கிற மாதிரி நாங்க வந்து இப்ப கருப்பு உதாரணம் சொன்னல, வீக்கெண்ட் வரையும் சண்டே வரையும் 190 ரூபாய், இப்ப நாங்க 130 ரூபாய் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி நான் பண்றதுக்கு எங்களுக்கு உரிமை கொடுங்க, அதை 200 ரூபாய் ஆக்கிடுங்க, அவ்வளவுதான். ஓகே ஓகே கிரேட். அண்ட் தி மோஸ்ட் அவைட்டட் ஃபிலிம் இப்போ கருப்பு ரிலீஸ் ஆனது அடுத்தபடியாக இப்போ ஜனநாயகன் அப்படிங்கிற ஒரு படத்துக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்றாங்க. ஸோ ஜூன் 18 ரிலீஸ் ஆக போறதா தகவல் வந்திருக்கு. அது உண்மையா இல்லையான்னு தெரியல. எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நாங்களும் ஜூன் 18 வந்தா இந்த ரிலாக்ஸ் ஆயிடும் எல்லாருக்கும். என்ன காரணம்னா இது வந்து தொடர்ந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருக்கு ட்ரேட. தொடர்ந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஜனவரில வந்துடும், பிப்ரவரில வந்துடும், மார்ச்ல வந்துடும், ஏப்ரல் வந்துடும், மேல வந்துடும். எப்பப்பா ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு இருக்குல்ல. அந்த மாதிரி வந்து என்னன்னா அவங்களுக்கே வந்து கிளாரிட்டி வரல. ப்ரொடியூசருக்கு இன்னும் கிளாரிட்டி வந்து சென்சர் போர்ட்லேருந்து வரல. நாங்கள் லாஸ்ட் வீக் எல்லாம் ஃபாலோ பண்ணோம். சென்சர் போர்டு வந்து எந்த ஒரு கிளாரிட்டியும் கொடுக்கல. இப்போ சர்டிஃபிகேட் எப்போ கொடுக்குறேன்னு அவங்களும் அங்கே பாம்பேல உட்காந்துக்கிட்டு ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. எனி டைம் கிடைச்சிருன்ற ஒரு எதிர்பார்ப்புல தான் உட்காந்துருக்காங்க. எனி டைம் கிடைச்சிரும், இப்போ இந்த வாரம் கிடைச்சிடலாம், இப்போ நம்ம போய் சேரும்போது கூட கொடுத்துடலாம். கொடுத்துட்டாங்கன்னா அவங்க 18 வந்துடுவாங்க. இப்போ உடனே வர முடியாது. அவங்க ப்ராப்பராக பிளான் பண்ணணும். ஏன்னா ஓவர்சீஸில் பெரிய ரிலீஸ் பண்ணணும். அப்போ ரிலீஸ் டேட் வந்து கரெக்டாக அமையணும். 4ஆம் தேதி ஆல்ரெடி வந்து அவங்க பெட்டி படம் போட்டாச்சு. பெட்டி வந்து ஒரு மிகப்பெரிய ரிலீஸ். ராம் சரண் படம் வருது. அப்போ வரிசையா படங்கள் இருக்கும்போது அவங்க திடீர்னு பெட்டி எதிர போட முடியாது. ஜூன் 4ஆம் தேதி வர முடியாது. 11ஆம் தேதி கூட கொஞ்சம் கஷ்டமா வரும். அதனால 18 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன பிகாஸ் விஜய் சாரோட பர்த்டே வருது. அதனால அதை லிங்க் பண்ணி 18 வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படியே போஸ்ட்போன் பண்ண மாட்டாங்க. எப்படியும் வந்து 18 கொண்டு வந்துடுவாங்கன்ற எதிர்பார்ப்புல தான் இண்டஸ்ட்ரி காத்திருக்கு. எப்படி வந்து மே மாசம் வந்து நம்மளை கருப்பு காப்பாத்துச்சோ அதே மாதிரி ஜனநாயகன் வந்து ஜூன்ல காப்பாத்துன்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா பெட்டி வந்து தெலுங்கு படம் தான், தெலுங்குல இருந்து டப் செய்யப்பட்டு வெளியிட படம். பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல வந்து ஜனநாயகன் பண்ணுன்ற எதிர்பார்ப்புல தான் எல்லாரும் காத்திருக்காங்க. நிச்சயமா நிச்சயமா. அண்ட் இப்போ ஜனநாயகம்ல வந்துட்டு டைட்டில் கார்டு எல்லாருமே சீஃப் மினிஸ்டர் விஜய் அப்படின்னு போடுங்கிறாங்க. பட் கவர்மெண்ட் சைட்ல இருந்து எஸ்பெஷலி முதலமைச்சர் என்ன சொல்லிருக்காங்கன்னா எனக்கு அந்த மாதிரிலாம் இல்லை, என்னோட பழைய டைட்டிலே போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டைட்டில் கார்டு என்னவா வராது. அவர் தளபதி விஜய் தான் சொல்லியிருக்காரு. அவர் வானான்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி அது வந்து அரசாங்கம் வேற, சினிமா வேற. அவர் எப்பவுமே மிக்ஸ் பண்ணிக்கதே கிடையாது. சினிமா வந்து இப்ப பாத்தீங்கன்னா அவர் அரசியல் போன பிறகு ஒரு ட்வீட் கூட போட்டது இல்லை. அவர் டிவிக்கு விஜய்லேருந்தோ இல்லை ஆக்டர் விஜய்லேருந்தோ ஒரு ட்வீட் கூட இந்த படத்தை பற்றி போட்டதே இல்லை. ஏன்னா நான் அரசியல்வாதியாக இருக்கேன். அப்போ அதை மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்கள் திடீர்னு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. சினிமா நடிச்சு முடிச்சாச்சு, லாஸ்ட் இயரே பண்ணியாச்சு. அந்த படத்தில் என்ன டைட்டில் அந்த டைமில் நடிக்கும் போது ஜனவரியில் வந்து என்ன போட்டிருப்பீங்க? தளபதி விஜய் தானே.
அதே போடுங்க அவ்வளவுதான். இப்போ வந்து நான் சிஎம் ஆயிருக்கேன்னு அது போட்டிங்கன்னா நல்லா இருக்காது, அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மாதிரின்னு அவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. எதுவுமே போடக்கூடாது சொல்லியிருக்காரு. அதனால அவங்க எதுவுமே அது பண்ணல. படம் ஏற்கனவே வந்து ரெடியான படம், சென்சருக்கு போன படம். இங்க நிறைய பேர் வந்து நிறைய நான் பதிவுகள் பார்க்குறேன். அதாவது வந்து ரீஎடிட் பண்றாங்க, இதெல்லாம் பண்றாங்கன்னு. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. படம் ஆல்ரெடி சென்சர்ல போயிட்டு ரிவைசிங் கமிட்டில பார்த்துட்டு ஃபைனல் பண்ணிட்டாங்க. ஓகே. அந்த படத்த வந்து நீங்க எல்லாம் திருப்பி எல்லாம் வந்து ரீவொர்க் எல்லாம் பண்ணவே முடியாது. அது ரீவொர்க் யாருமே பண்ணல. யாரு டைரக்டரும் பண்ணல, எடிட்டரும் பண்ணல. எல்லாருமே அந்த படத்த அப்படியே சென்சார் போர்டுல கையில வச்சிருக்காங்க. சென்சார் போர்டு ஹஸ் டு கிவ் தி சர்டிபிகேட். அதனால எதுவுமே பண்ண முடியாதுன்னா அதுல டைட்டில் கூட மாத்த முடியாது. அது ஃபைனல் படம். லாக் ஆன படம் எப்போ? ஜனவரிலேயே லாக் ஆன படம். லாக் ஆகி சென்சார் போர்டுல தான் இருக்குது கண்டென்ட். அத வந்து ரிவைசிங் கமிட்டி பார்த்த பிறகு அப்படியே ஃபைனலா இருக்கு. மார்ச்ல பார்த்துட்டாங்க. அதோட ஃபைனலா இருக்கே தவிர, மார்ச்ல எலெக்ஷன் நடந்ததா? சிஎம் ஆனாரா? இல்லல்ல. ஏப்ரல் எண்டு தானே சிஎம் ஆனாரு. அப்போ ஏப்ரல் எண்டு இல்ல, மே 4ஆம் மே. தேதி. சோ அப்போ அந்த டைம்ல போட முடியாதுல்ல. மார்ச்ல அவங்க ரிவைசிங் கமிட்டி குடுக்கும்போது தளபதி விஜய் தான் இருக்கு. அதனால அந்த மாற்றம் எதுவுமே இருக்காது. ஓகே. படம் அப்படியே தான் தளபதி விஜய் தான் வரும். ஏன்னா சென்சார் போர்டுல ஒரு தடவை நீங்க குடுத்துட்டீங்க வச்சுங்களேன், நீங்க மாத்தலாம் முடியாது. கண்டென்ட்ட மாத்த ஒத்துக்கவே மாட்டாங்க. அது சர்டிஃபைட் கண்டென்ட் அது. அவங்க மாத்த சொன்னா தான் மாத்தணும். அவங்க மாத்த சொன்னா ஏதாவது கண்டென்ட் மாத்துங்கன்னு சொன்னா தான் நீங்க மாத்த முடியுமே தவிர, நீங்களா போயிட்டு சார் இது ஒன்னு மாத்திக்கிறேன், அது ஒன்னு மாத்திக்கிறேன்லாம் சொல்ல முடியாது. ஒத்துக்க மாட்டாங்க. ஓகே. ஏன்னா திருப்பி அப்ளை பண்ணணும். ப்ராசஸ் வந்து திருப்பி ஆரம்பிக்கும். அதனால இந்த வம்பே வேணான்னு ப்ரொடியூசர் என்ன சொல்லுவாரு, இவங்க ட்ரை பண்ணியிருக்கலாம். டைட்டில் தானே மாத்துறதுன்னு சொல்லியிருக்கலாம். பட் ஆனா சென்சார் போர்டுல சொல்லுவாங்க இதெல்லாம் எதுவும் வேணாம். கண்டென்ட் ரெடியா இருக்கு. சர்டிஃபிகேட் கொடுக்கும்போதுன்னா ரூல் 33 போட்டு அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே. திருப்பி மாத்துறதுக்கு. ஓ, ஓகே. இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து அதனால ப்ரொடியூசர் வேணா வேணப்பா விட்டுருங்கப்பா. ஏன்னா விஜய் சாரே வேணான்ட்டாரு. அதுக்கு நான் எதுக்கு இந்த பம்புல போனேன்? சென்சார் சர்டிஃபிகேட் கையில கூட நான் சீக்கிரம் ரிலீஸ் பண்றேன். அந்த எண்ணம் தான் இருக்கும். சரி, எனக்கு என்னன்னா, அப்படி என்ன அந்த படத்துல இருக்கு சென்சார் சர்டிபிகேட் குடுக்க இவ்ளோ தாமதம் ஆகுது? எந்த சீனுக்கு இவ்ளோ யோசிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. எதனால சார் இவ்ளோ தாமதம் ஆகிக்கிட்டே இருக்கு? தெரியலையே, நம்ம படம் பார்த்தா தெரியும். படம் பார்த்தா நம்ம சொல்ல முடியும். படம் மட்டும் தானே, இல்ல அரசியலும் இன்வால்வ் இல்ல ஆயிருக்காங்க? இப்ப அரசியல்ல முடிஞ்சுச்சு. அவர் அரசியல்வாதியாகி சிஎம் ஆயிட்டாரு. இப்ப இனிமே அவரை ஸ்டாப் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்ல. அவரு இனிமே ஸ்டாப் பண்ண முடியாது. அவர் வந்து ஒரு என்ன சொல்றது, நதி போல ஓடிட்டே இருப்பாரு. அவர் வந்து ஒரு சிஎம்மா அடுத்தடுத்த கட்டம் நிறைய பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. சவுத் இந்தியா ஃபுல்லா அவருடைய தாவைக்காவை கொண்டு போய் ரீச் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. அவர் வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமையா அரசியல்ல வந்துட்டு இருக்காரு. அவரை போயிட்டு நீங்க எதுவுமே பண்ண இனி முடியாது. எதுவும் பண்ண எந்த முடியாது. கவர்மெண்ட்டும் எதுவும் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு சின்ன ஒரு அப்டிக்கல் தான். அவங்க வேற வழியே கிடையாது. சர்டிஃபிகேட் கொடுத்தே ஆகணும். சும்மா இரிட்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. அவ்வளவுதான். அந்த இரிட்டேஷன்லாம் வந்து கிளியர் பண்ணிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு டிராக் பண்றாங்க. ஆனா அது எல்லாமே இந்த படத்துக்கு பிளஸ்ஸா தான் மாறிட்டு இருக்கு. எதிர்பார்ப்பு இன்னும் கூடிட்டு தான் இருக்கு. நிச்சயமா. கண்டிப்பா படம் வந்துரும். நிச்சயமா. கவலைப்படாத. சார், இப்போ லாஸ்டா விஜய் சாரோட படம் பாத்தீங்கன்னா லியோ தான் ரெக்கார்ட் பிரேக் பண்ணிருக்கு. சோ இந்த படம் அது கண்டிப்பா ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணுமா? கண்டிப்பா பண்ணும். ஒரே ஒரு தான் நம்மளுக்கு வந்து இது வந்து பைரசில லீக் ஆயிட்டு நிறைய பேர் பார்த்திருப்பாங்க அப்படின்ற ஒரு பயம் தான் எல்லாருக்கும் இருக்கு. ஏன்னா இது புதுசா என்ன இருக்கும் அப்படின்னு வரும்போது அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா சென்சர் ஆன படம் தான் வந்து நம்மளுக்கு வருது. அது ஏற்கனவே சென்சருக்கு அப்ளை பண்ண படம் தான். ஆனா லீக் ஆன படம் என்ன படம், எப்படி படம், அந்த படத்தை வந்து அவன் கொண்டு போய் அசம்பிள் பண்ணியிருக்கான்றாங்க. அதாவது ரீல் பை ரீலா இருந்த கண்டென்ட்டை அந்த இப்போ குண்டா சைக்கிள் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களே, இப்போ அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ரீல் பை ரீல் இந்த கண்டென்ட்டை ஒருங்கிணைச்சு ஒரு திரைப்படமா அவர் வெளியிட்டு இருக்காரு. இப்போ அதுதானா கடைசி படம்ன்றது நம்மளுக்கு தெரியாது. படம் பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து 2 பார்த்தா தான் தெரியும். ஸோ வரும்போது அப்புறமா இந்த படத்தை பார்த்துட்டு அப்புறமா லீக் பார்க்கலாம், என்ன இது பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போதைக்கு அந்த பைரேட்ஸி வந்து நம்ம மறந்துடலாம். அது வந்து மக்களே மறந்துட்டாங்க. இப்போ வந்து லீக் ஆனதை பத்தி எல்லாரும் மறந்துட்டு, பட் அது அஃபெக்ட் ஆகுமா? நிறைய பேர் போறது ஸ்டாப் புதுசா ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பா ஸ்கிரீன்ல வந்து நம்ம வந்து எல்லாரும் வந்து விஜய் சார் ஒன் லாஸ்ட் டைம் பார்க்கணும்னு ஆசைப்படுவோம். அந்த ஓப்பனிங் வந்து யாராலையும் தடுக்க முடியாது. அந்த ஓப்பனிங் பிரம்மாண்டமா இருக்கும். படம் எப்படிப்பட்ட படமா இருக்கு, எந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்புகள் கிரியேட் பண்ணிருக்கு, இதெல்லாம் வந்து அதனால தான் டைம் எடுப்பாங்க சொல்றேன். 2-3 வீக்ஸ் எடுப்பாங்க. இப்போ சென்சஸ் சர்டிஃபிகேட் இந்த வாரம் கிடைச்சதுன்னா 18 மேல தான் வருவாங்கன்னு ஏன் சொல்றேன்னா, அவங்களுக்கு டைம் வேணும். அது மொமெண்டம் பில்ட் பண்ணோம்ல. மேபி ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணலாம், ஏதாவது ஒன்று பண்ணி மொமெண்டம் பில்ட் பண்ணி தான் கொண்டு வருவாங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு அந்த பாதிப்பெல்லாம் இருக்காது. எவ்வளவு பெருசா வசூல் பண்ண போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது வந்து எந்த அளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. ஏன்னா விஜய் சாரோட ஃபேன்ஸ் எல்லாம் விடவே மாட்டாங்க. அந்த படத்தை கொண்டு போயிட்டு பெரிய லெவலில் வசூல் சாதனை பண்ண தான் செய்வாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.